இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் போட்டோகிராஃபர் யாரு? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கண்ணா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கண்ணா இங்க? அத நான் சொல்றேன். சிலர் கூகுளோட ஜிபிடிட்ட பெஸ்ட் டிக்டாக்கர் ரிசர்ச் பண்ணி அதுல வர ஆன்சர் அவங்களுக்கு ஃபேவரா இருந்ததுன்னா அதை பெஸ்ட் டிக்டாக்கரை பெஸ்ட் போட்டோகிராஃபரா மாத்தி சொல்லுவாங்க. என்னடா புத்தலாட்டம் அது? அப்கோர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தியரி இருக்கும், அது அவங்க இஷ்டம். அப்பவுமே அது அவங்க இஷ்டமோ தவிர சரி கிடையாது. இப்ப என்னோட தியரியை சொல்றேன் கேளுங்க. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. முதல்ல போட்டோகிராஃபர் பெஸ்ட் இல்ல, போட்டோகிராஃபி தான் பெஸ்ட். அப்ப நீங்க கேட்கலாம், போட்டோகிராஃபர் இல்லாம போட்டோகிராஃபி எப்படி பெஸ்ட் ஆகும்னு சொல்லி. எஸ், பட் போட்டோகிராஃபர் இஸ் பெஸ்ட், போட்டோகிராஃபி இஸ் பெஸ்ட். போட்டோகிராஃபி தான் போட்டோகிராஃபருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும். நம்ம எப்பவுமே வேர்ல்டு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் லியோனார்டோன்னு சொல்றது கிடையாது இல்லையா? வேர்ல்டு பெஸ்ட் ட்ராவிங் மோனாலிசான்னு சொல்லியிருக்கும். அதே லாஜிக் தான் இந்த போட்டோகிராஃபி. ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் போட்டோகிராஃபி இருக்கு. அதுல நான் ரெக்கமெண்ட் பண்றது ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி, ஃபேஷன், வெட்டிங், வைல்ட் லைஃப் இந்த மாதிரி சொல்லலாம். பட் எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா கண்டிப்பா போர்ட்ரேட். நீ ஏன் போர்ட்ரேட்னா பேர்சனோட ஃபீலிங்ஸ், எமோஷன், எக்ஸ்பிரஷன் எல்லாத்த பத்தி சொல்லும். வேர்ல்டு பெஸ்ட் போட்டோகிராஃபின்னு போய் ரிசர்ச் பண்ணி லிஸ்ட்டை கொண்டு கொடுத்தினா அதுல டாப்ல இருக்கிறது போர்ட்ரேட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்கான் கேர்ள், மைக்ரேண்ட் மதர் இந்த மாதிரி சொல்லலாம். பட் இதுல வேடிக்கையான விஷயம், இதெல்லாம் 19th சென்ச்சுரி சேர்ந்த போட்டோகிராஃபி. அந்த டைம்ல இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸோ கேமரா இருந்துச்சான்னா கண்டிப்பா இல்லை. அப்ப இதெல்லாம் எப்படி பெஸ்ட் போட்டோகிராஃபி ஆக முடியும்னு நீங்க கேட்கலாம். நீங்க பெஸ்ட்டை டிசைட் பண்றது எக்யூப்மெண்ட்ஸோ கேமராவோ இல்லை, உங்களோட கையில இருக்கிற போனை வச்சு பாக்குறவங்க மனசுல இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு போட்டோ உங்களாலையும் பிடிக்க முடிஞ்சா நீங்க தான் ரெஸ்பெக்ட் போட்டோகிராஃபர். உங்களோட போட்டோகிராஃபி தான் பெஸ்ட். இதுல சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸோ இல்லாட்டி ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸோ முக்கியம் இல்லை. இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.